கும்மிடிப்பூண்டியில் வீடு இடிக்கப்பட்டதால் இளைஞர் தீக்குளித்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமதாஸ் மற்றும் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார்கள். பட்டா நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் வீட்டை இடிக்க நினைப்பது ஏன், தூண்டியது யார் எனவும் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், வீடு இடிக்கப்பட்டதை பார்த்து ஒரு இளைஞர் தீக்குளித்திருக்கிறார். அவரின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? சக்தி, கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இந்த கோட்டைக்கரை பகுதியில் அவரது வீடு இருக்கிறது. அந்த வீட்டை இடிப்பதற்காக அதிகாரிகள் சென்றபோது அவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இதில் அவர் தீக்காயம், பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை மீட்ட அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கும்மிடிப்பூண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்பு மேல் சிகிச்சைக்காக, அதாவது கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கு மேல் தீக்காயம் இருந்த காரணத்தால் மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ராமதாஸ் தற்போது அதற்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை செல்வாக்குமிக்க நபர்கள் ஆக்கிரமித்துள்ள நிலையில் எந்த நடவடிக்கையும் அரசு அதிகாரிகள் எடுக்கவில்லை என்றும், ஆனால் வீட்டை இடிக்க ஏன் துடிக்கிறார்கள் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். அதே போல திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய பணக்காரர்கள் தான் வாழ முடியும், நேர்மையான ஏழைகள் வாழ முடியாது என்ற நிலை ஏற்பட்டதே இந்த கும்மிடிப்பூண்டி நிகழ்வு காட்டுகிறது எனவும், இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் ஏழைகள் வாழ முடியாது எனவும், இந்த கும்மிடிப்பூண்டி நிகழ்வுக்கு காரணமான அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள இளைஞர் ராஜ்குமாருக்கு தரமான மருத்துவம் அளிக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதே போல அண்ணாமலையே அந்த கருத்தை தெரிவிக்கிறார். அதாவது திமுகவின் இந்த பொதுமக்கள் விரோத அராஜக போக்கினை வன்மையாக கண்டிப்பதாகவும், பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்குவதோடு பட்டா இடத்தை மீண்டும் அவர்களுக்கே வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வீட்டை இடிப்பதை பார்க்க முடியாமல் இளைஞர் தீ குளித்த ஒரு நிகழ்வு நடந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி எழில்.